இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. உபாகமும் 28வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த நாளிலும் கூட இந்த வசனம் உங்க வாழ்க்கையிலே செயல்பட போகிறது. உங்க வாழ்க்கையிலே தேவன் ஒரு உயர்வை ஆண்டவர் தரப்போகிறார். கீழே கிடக்கிற உங்களை தூக்கி ஆண்டவர் மேல வைக்க போகிறார். ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. எத்தனை நாட்கள் நீங்கள் வேலையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை மன போராட்டங்கள், எத்தனை மன உளைச்சல்களை நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை அதை விட்டு எடுத்து ஆண்டவர் உங்களை மேன்மையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். எந்த மனுஷன் உங்களை அழ வைத்தானோ, எந்த மனுஷன் உங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினானோ, எந்த மனுஷனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த மனுஷனால் நீங்கள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே மனுஷனுடைய கண்கள் காணும்படி ஆண்டவர் உங்களை தலையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். உயர்ந்த ஸ்தானத்துல உங்களை உட்கார வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையின் நிலைமையை, தரத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தித்த பிரச்சனை போதும், துயரங்கள் போதும், துன்பங்கள் போதும், நீ பட்ட அவமானம் போதும் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இனி நீ கீழாவதில்லை, மேலாக போகிறீங்க. மேலான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போறீங்க. மேலான வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற போறீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாய் நீங்கள் அதை காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வாலாக்காமல் தலையாய் மாற்றுகிற தெய்வம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உயர்வை கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.